அது உள்ளபடியே ஒரு ஃபேமிலியாவே ஃபங்ஷன் ஆகுறாங்க. அதே மாரி சாப்பிடும்போது ஆனந்த் சாரும் சரி, அவங்க எல்லாமே ஜான் சாரா இருக்கட்டும், எல்லார் கூடயும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. இவ்வளோ பேர் வந்திருக்கிறோம்ல. இப்ப இதெல்லாம் வந்து அங்க நடக்காது. ஏதாவது விழா, எப்படி தீய சக்தியில சொல்றேன். ஏதாவது விழா ஏற்பாடு பண்ணி, அன்னைக்கு உட்கார வச்சு சோறு போடுறோம்ன்னு செய்வாய்ங்க. அதே விழா கூட இதே இஃப்தார் நிகழ்ச்சி, நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியா இருந்தா இஸ்லாமியர்களுக்கு குப்பைகள்ல கொண்டு வந்து குடுப்பாய்ங்க. புரியுதுங்களா? இதுதான் அவங்க செஞ்சாங்க. இங்க யூசுவலாவே எல்லார் கூடயும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டு, அதாவது நம்ம தான் கட்சியின் அடையாளமா இருக்கிறோம். தளபதிக்கு அடுத்து நம்ம இருக்கிறோம். தளபதி கிட்ட எல்லாமே நம்ம ஜான் சாரும், ஜிஎஸ் தான் ஆனந்த் சார் தான் தெரியும். ஆனா அவர்கள் ரொம்ப சர்வசாதாரணமா உட்கார்ந்து சாப்பிடும்போது, எடுத்து பரிமாறுறது, இன்னொருத்தர் சாப்பிட்ட இலைய எடுக்கிறது. யாரு சார் செஞ்சிருக்கா இதுவரைக்கும் எந்த கட்சியிலயும்? இங்க எல்லாம் ஒரே கோட்பாடு. எல்லாம் தளபதிக்காக மட்டும் தான். தளபதிக்கு முன்னாடி நம்ம வந்து ஒண்ணும் கிடையாது. 2வது விஷயம், இங்க எல்லாரும் சரிசமம். ம். பிறப்புக்கும் எல்லா உயிரும் சொன்ன மாரி, நமக்குள்ள இந்த ஏற்றத்தாழ்வு, இந்த சாதிய பாகுபாடோ, இந்த வந்து சமூகத்துல ஒரு பிளவாடோ, நீ பணக்காரன், நான் ஏழைன்றதோ, நீ நேத்து வந்தவன், இன்னைக்கு வந்தவன், இந்த ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. ம். இது இல்லாம, உள்ள ஸ்ட்ரக்சரலா நாங்க ஃபேமிலியா உள்ள இருக்கிறவங்களே எங்களுக்கு தான் தெரியும் எப்படி போய்க்கிட்டு இருக்குன்ட்டு.